அவரை போய் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் அவர் சொல்லிடுவார். அவருக்கு மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்ஆனுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் தவறாக சட்ட ரீதிக்கு புறனாக இருந்தது என்று அவரை கேட்டது கூட உங்களுக்கு தெரியும். சட்டத்தின்படி பிறப்புக்கு முன் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்றதை அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதே போல் என்னுடைய பாட்டி சொன்னதன்படி எனக்கு 2வது குழந்தை பிறக்குது. எங்கள் மாமனார் வீட்டில் கேட்குறாங்க, என்னப்பா 2வது பெண் குழந்தைன்னா, இதே தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. நிறைய வரலாற்று எண்ணங்களும் சின்னங்களும் வரலாற்று சுவடுகளும் நமக்கு எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசியும் நீண்டு நிறைந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் முக்காலம் உணரும் ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த ஜோதிட கலையை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட முக்காலம் உணரும் தன்மையில் சில விஷயங்களை சில நேரங்களில் நாம் சொல்லலாம், சில நேரங்களில் சொல்லக்கூடாது. சில பேருக்கு நடக்கும் முன்னதாக சில விஷயங்களை சொன்னோமானால் அதனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தற்போது அதுபோலதான் எஃப்ஆன் தன்னுடைய குழந்தையின் பிறப்பின் ரகசியத்தை முன்னதாக கூறினார். அதை சமூகத்தின் ரீதியாக சொல்லக்கூடாது என்று சட்டங்கள் போட்டிருந்தாலும் அதை இவர் வலைதளத்தில் கொண்டு வந்ததை சிலர் வெறுத்தார்கள், சிலர் அதை ஆதரித்தார்கள் என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் சட்டத்திற்குட்பட்டு அது சொல்லுவது தவறு என்றார்கள். அப்படி இருந்தால் ஒரு காலத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறார். கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்னதாக கிருஷ்ணர் பிறக்கப் போகிறார். அவர் 8வது குழந்தையாக பிறக்கப் போகிறார். இதனால் மாமனாகிய உனக்கு பாதிப்பு வரும் என்று புராணத்தில் சொல்லி அதன் மூலமாக சொன்னவருக்கும் தண்டனை, அதை கேட்டதனால் அதை தாய் தந்தையருக்கும் அந்த தண்டனை கிடைத்து அது இயற்கை என்ன சொன்னதோ அதன்படி கிருஷ்ணர் பிறக்கிறார். ஒரு பெரிய புராணமே நமக்கு கிடைத்தது. அதுபோல் ஜோதிட கலையில் நுட்பமான நிறைய விஷயங்களை முன்னதாக சொல்லலாம். ஆனால் குடும்ப சூழல் கருதி சமூக சூழல் கருதி நாம் சில விஷயங்களை சொல்ல இயலாது. நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் சொல்வேன். ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களை தன்னுடைய மனதில் போட்டு எப்போவோ நடக்க போகிற விஷயத்திற்காக இப்போவே அதற்கு வார்த்தைகளை விரயம் பண்ணி அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். அப்படிதான் கிருஷ்ணர் பிறக்கும்போது வந்தது. அந்த சமூக ரீதியாக நடந்த விஷயத்தை நாம் இன்று நடைமுறையில் புராணங்களில் நடந்ததை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோலதான் ஒரு பிறப்பின் ரகசியத்தை பொறுத்தவரையும் ஒரு தாய்க்கு தெரியும் எனக்கு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்று. அந்த தாயால் உணர முடியும். அந்த தாயை நம்ம முன்னோர்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுக்கவில்லை. ஏனென்றால் ஆண் காலத்தில் இல்லை பெண் காலத்தில் குழந்தை பிறக்க வேண்டுமா, ஸ்ரீ புருஷா ஸ்ரீ புருஷா ஸ்ரீ புருஷான்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நாங்கள் கணிதம் எடுப்போம். அந்த ஸ்ரீ புருஷான்ற 1/2 மணி நேரத்தில் 5 குழந்தைகள் பிறப்பதையும் அதற்குள் வருவதையும் நாங்கள் கணக்கெடுத்து அதை சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் நாம் சில சூழ்நிலையை கருதி, சில குடும்ப சூழ்நிலையை கருதி, சமூக சட்டத்திற்கு உட்பட்டு சில உண்மைகளை நாம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி நாம் சமூக பாதுகாப்புக்காக சொல்லாது இருப்பதே சிறந்தது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஒரு ஜோதிடரை அணுகி எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறோம். அவர் சில நேரங்களில் குழந்தை உருவாகிற காலங்கள் இருக்கிறது, நல்ல குழந்தையாக இருக்கும். அவரை போய் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் அவர் சொல்லிடுவார். அவருக்கு மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமூக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலையின் ரீதியாகவும் அதை அனுசரித்து ஒரு குருவானவர் அந்த குடும்ப சூழ்நிலைக்காகவும்
கிரக நிலைகளுடைய சார்ந்து அவர்கள் சில விஷயத்தை பேசுவார்கள். ஆகையினால்தான் குரு என்பவர் தன்னுடைய உண்மைகளை அப்படியே சில நேரங்களில் சொல்ல முடியும், சில நேரங்களில் சொல்ல இயலாது. அந்த ரகசியத்தை அந்த பெற்றோர்களுக்கு மிக பாதிப்பு ஏற்படும் போது அப்பொழுது சொல்லலாம். இதற்கு எனக்கு ஒரு உதாரணம் கூட என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. நான் 1989 பஞ்சாபில் இருந்தேன். பஞ்சாபில் இருக்கும்போது ரேஷன் கார்டு எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரேஷன் கார்டு எழுதும்பொழுது அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் உடனே என்ன பண்ணேன்னாக்க ராஜுன்னு போட்டு பெண் குழந்தைன்னு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கேன். உடனே பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஐயா இவர் கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இவர் பொம்பளை பிள்ளை பேரை போட்டு கொடுத்துட்டாரு, இது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரேஷன் கார்டில் ஃபில் பண்ணி தராரு ஆன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சோசியல் சர்வீஸாக ரேஷன் கார்டு எழுதினோம், நீங்கள் இங்கே உட்காந்து எழுதுறதுனால நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா அன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு பிறக்க போகிறது பெண் குழந்தை. ஏன்னு கேட்டால் எனக்கு எங்கள் பாட்டி எனக்கு 13 வயசுலேயே சொன்னாங்க 2 பெண் குழந்தை பிறக்குன்னு. அந்த 2 பெண் குழந்தை பிறக்கணுன்னு சொன்னது அப்போது. நான் வாழ்நாளில் இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன், எனக்கு 2 பெண் குழந்தை தான். அப்போ சாஸ்திரம் வலுவானது, சாஸ்திரம் சொல்லுகிறவர்களும் வலுவானவர்கள், அவர்கள் சொல்லும் வாக்கு பொய்யாகாது. இருப்பினும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சில விஷயங்களை நாம் அனுசரித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஐயப்பானுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் தவறாக சட்ட ரீதிக்கு புறனாக இருந்தது என்று அவரை கேட்டது கூட உங்களுக்கு தெரியும். இது சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது முன்கூட்டியே தெரியும் போது மனம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்துடும். அப்படி தான் அந்த காலத்தில் உள்ளவங்க இருந்தாங்க. இந்த காலத்தில் தவறான முறையில் இந்த குழந்தைகளை தவறான எண்ணங்களில் அவங்க இது வேணும் இது வேண்டாம் போன்ற வார்த்தைகளாலும் வாழ்க்கையின் சூழல்களாலும் அவமதிப்பதன் காரணத்தால் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிற்காக இந்த நிலை வேண்டும் என்று ஒரு சாரர் கேட்டுக்கொண்டதாலும் சமூக வளர்ச்சிக்கு இது பாதிப்பை தருகிறது என்பதற்காகவும் சட்டத்தின்படி பிறப்புக்கு முன் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்றதை அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய 2 பெண் குழந்தைகள் நான் எழுதி கொடுத்தது போது அப்போவே நான் சொன்னேன், நான் இங்கே உட்காந்து எழுதுறதுக்காக எழுதலை, குழந்தை உண்டான்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் பெண் குழந்தை ராஜுன்னு போட்டேன். அப்போது நான் போட்டது ஏன்னு கேட்டால் ஒரு கார்டை வீணாக்க வேண்டாம், நீங்களே வச்சிங்க, பெண் குழந்தை பிறந்தா அந்த கார்டை எனக்கு கொடுங்க, இல்லாட்டினா கொடுக்காதீங்கன்னு சொல்லி அதை அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். 9 மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கார்டு அந்த நேரத்தில் டெலகிராம் வந்தது. டெலகிராம் மூலமாக வந்தோடனே நான் போய் அவர்கிட்ட காட்டினேன், இந்த பாருங்கள் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போது பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு, ஐயா நீங்கள் எப்படி சொன்னீங்க? எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க உனக்கு 2 பெண் குழந்தைன்னு, அதை வச்சு நான் சொன்னேன். அதன் பிறகு ஏன் உங்களுக்கு தெரியாதாண்ணா? தெரியும் தான், சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேறீங்களே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ன? இப்படியே தான் எனக்கு பஞ்சாபில் பட்டியாலாவில் என்னுடைய பெயர் இவருக்கு முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் சொல்கிறாருன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்பட்டு அது நிறைய பேருக்கு பரவலாகிற ஒரு சூழ்நிலை உருவானது. இது என் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறது. இன்று அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தான் பேர் எழுதினேன், இன்றைக்கி 2 பெண் குழந்தை தான். அப்போது சாஸ்திரம் பொய் சொல்லாது. சாஸ்திரம் பார்க்கிறவர்கள் திறமைசாலியாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் முன் எச்சரிக்கையாக சொல்வதால், அதே போல் என்னுடைய பாட்டி சொன்னதன்படி எனக்கு 2வது குழந்தை பிறக்குது. எங்கள் மாமனார் வீட்டில் கேட்குறாங்க, என்னப்பா 2வது பெண் குழந்தைன்னா? இதே தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. அந்த அதிர்ச்சிக்கு நான் ஆளாகலை. எனக்கு 2 பெண் குழந்தைன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதை நார்மலாக எடுத்துக்கிட்டேன். அது என் வாழ்க்கையின் அனுபவம். இதை சில பேர் அதை நார்மலாக எடுக்கலை, இயற்கைப்படி நடக்குதுன்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்காதன் காரணத்தால் சமூகத்தில் சில விரிசல் விழுதுன்றதுனால தான் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக நாம் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படி தான் சில சம்பவங்கள் சில காலங்களில் சில நேரங்களில் செய்வதற்கு இந்த ஜோதிடக்கலை உடந்தையாகவும் இருக்கிறது, சற்று விலகியும் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தையும் தர்மத்தையும் எப்பொழுது நாம் மாற்றவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. நிறைய வரலாற்று எண்ணங்களும் சின்னங்களும் வரலாற்று சுவடுகளும் நமக்கு எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பயணிக்கும் பொழுது இந்த சமூக ரீதியாக இதான் நான் ஓடுதளம் என்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த ஓடுதளம் என்பது ராசி மண்டலத்தை தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வயசிலும் நீங்கள்
5வது படிக்கிறீங்க, 8வது படிக்கிறீங்க, 12வது படிக்கிறீங்க, காலேஜ் போயிட்டீங்க. அடுத்த காலேஜ் பருவத்திலேருந்து நீங்கள் வேலை தேடும் பருவத்துக்கு போயிட்டீங்க, கல்யாணம் பண்ணுற பருவத்துக்கு வந்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்குது. உங்கள் குழந்தைகளோட பிள்ளை. இது எல்லாம் சாஸ்திரத்தின் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அந்த வட்ட வளையத்தில் நீங்களே உங்களை தெரிந்து கொள்வதற்கான எளிமையான ஒரு வட்டத்திற்குள் 120 பாகை 120 பாதச்சாரத்தை வைத்து அமைத்திருக்கேன். அதை நிறைய பேர் கேட்டு கேட்டு அதை உணர்ந்து இன்றைக்கி இப்போ நிறைய பேர் அதன் வழியில் செல்கிறாங்க. அதை நினச்சி பாராட்டவும் செய்கிறாங்க. என்னிடத்துல அது அப்படி போட்டுத்தாங்க. நான் அதை என்ன செய்கிறேன்னா, அவங்களுக்கு போட்டு கொடுப்பது மட்டும் இல்லாமல் அதை லாமினேஷன் பண்ணி வீட்டில் மாட்டிடுங்க. நம்ம பிறந்தது தெரியுது, நம்ம அடுத்தது பயணிக்கிற விதம் தெரியணும். அந்த பயணிப்பது என்னோட பிறப்பு, என்னோட இறப்புன்றாங்க. இறப்பு சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. இறப்பு ஜாதக ரீதியாக வருவதும் இல்லை. ஏனென்றால் நாம் சொல்லுகின்ற, நாம் செயல்படுகின்ற நம்மளுடைய ஒழுக்க நெறிக்கு ஏற்ப, நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மரணிக்க ஏதுவாக மாற்றிக்கொள்கிறோம். சில சூழ்நிலையில் அதிகம் சாப்பிடக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது, அதிகம் எதையும் செய்யக்கூடாது, அப்படி சொல்லி சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம். சிலது பேசுங்க, இல்லை சிலதை பேசாதீங்க, சிலதை அமைதியாக இருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உடலில் உள்ள உட்கூறுகள், நம்மளோட ராஜ உறுப்புகள் என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. இது கடவுள் கொடுத்தார், அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார்லாம் இல்லை. நீ பிறந்ததிலிருந்து உன்னை வளர்த்து கொண்டு இந்த சமூகத்தில் செல்லும் பொழுது உனக்கு நீயே தண்டனை கொடுப்பதும் அதை சாதிப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. அனைத்தும் நீயே. நான் பாடல் எழுதும்போது கூட அனைத்தும் நீயேன்னு ஒரு தலைப்பில் நான் அதை எழுதியிருக்கேன். காரணம் என்னென்னா, நினைப்பதும் நீயே, செயல்படுவதும் நீயே, அந்த செயல்பாட்டால் அருளப்படுவது நீயே, அருளாளரும் நீயே. எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக நீ இருந்துட்டு நீ போய் சமூகத்தில் வேறொன்றின் பெயரை சொல்லி நீ தப்பிப்பதாக மற்றவர்களையும் மன பாதிப்புக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு உங்களையே நீங்கள் உணருங்கள். உங்களுடைய ராஜ உறுப்புகள் உள்ளே இருக்கிறது. இந்த 5 உறுப்புகளும் இந்த கையில் இருக்கிறது. மண் சார்ந்தது மண்ணீரல், உங்களுடைய கிட்னி என்பது நீர் சார்ந்தது இந்த சுண்டு விரல், உங்களுடைய அக்னி உங்களுடைய கல்லீரல் அதற்கு கட்டை விரல், உங்களுடைய நுரையீரல் அதற்கு ஆள்காட்டி விரல், உங்களுடைய இருதயம் அதற்கு இந்த பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரல். இந்த 5 விரல்களும் உள்ளே இருக்க 5 உள் உறுப்புகளை வெளிக்காட்டுகிறது. இந்த 5 உறுப்புகளையும் வேறொரு 5 உறுப்பால் வலதும் இடதும் சேர்த்து நாம் முன்னோர்கள் வணங்குகிறோம். வாழ்க வாழ்க என்று கூறுகிறோம். காரணம், 2 கைகளும் சேர்ந்தால் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சுகம் பெற நல்ல நிலையில் எடுத்து செல்ல நாளை நடப்பதை முன்னே தெரிந்து கொள்வது தவறில்லை. ஆனால் நாளை நடக்கப் போகிறது என்று அதையே நினைத்து அதை விகாரப்படுத்துவது தான் தவறு. அதற்கு இந்த சாஸ்திரம் எக்காரணத்தை கொண்டும் உடன்படாது, ஒத்துப்போகாது. உண்மையை சொல்லும், உண்மையை தேவைப்படும் போது பயன்படுத்துங்கள், காலம் வரும்போது பயன்படுத்துங்கள். அதை சொல்லி நம்மையும் நம்மை சார்ந்த சாஸ்திர உண்மைகளையும் நீங்கள் தூற்றவும் வேண்டாம். தூற்றினாலும் அதனால் கெட்டுப்போவது சாஸ்திரமல்ல, அதை தூற்றுபவர்கள் தான் கெட்டுப்போவார்கள். ஆகையினால் கெடுதலுக்கு நோக்கி நாம் பயணிக்கவில்லை, நல்லது நோக்கியே செல்வோம், நல்லதையே அடைவோம், நல்ல ஒரு சமூகத்தை அமைப்போம், நல்ல சமூகத்திற்கு வழிவகை அமைப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.